സ്തോത്രം. നമുക്കൊരു വചനം എടുക്കാം. മാർക്ക് സുവിശേഷം ഹല്ലേലൂയ 5-ാം അധികാരം അതിനുടെ സ്തോത്രം 37-ാമത്തെ വചനം. 37-ാമത്തെ വചനം. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது சாதாரண அல்லேலூயா விஷயங்கள் அல்ல. இந்த விஷயத்தில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் அல்லேலூயா ஒரு சில பாதிப்புகள் நடந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சில போராட்டங்கள் வந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் நினைக்கிறபடி அல்ல, எல்லாருடைய வீடுகளிலும் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் அல்லேலூயா இந்த இடத்தில் எழுதியிருக்கிறது, ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் என்ன வந்தது? ஒரு பயங்கரமான போராட்டம் வந்தது. அவருடைய பிள்ளை என்ன பண்ணிட்ட? பினிஷ், இறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. பிள்ளை இறந்து போயிடுச்சு. அப்ப இயேசுவுக்கு எடுத்து போய் இந்த பிள்ளை இறந்து போயின்னு சொல்லும் போது இயேசு அதை என்ன செய்கிறது? இறந்தது போலே பேசுகிறது இல்ல. சோத்திரம் சொல்லுங்களா. இயேசு ஒரு பிரச்சனத்தை டீல் பண்ணுகிறது, ரொம்ப சின்சியரா டீல் பண்ணுவாரு. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஒரு பிரச்சனத்தை ஹேண்டில் பண்ணும் போது அந்த பிரச்சனத்துக்குள்ளாடி கிடந்து உருண்டு பிறண்டு பாதிக்கப்பட்டு வேதனையோட தவிச்சு பராணப்பட்டு ஆயிரக்கணக்கிന് பேச்சுகள் பேசி வல்லாத்த ஒரு அவஸ்தையில் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனத்தினுடைய மேட்டரே நமக்கு தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாமல் தான் குழப்புகிறது. குழப்பி கடைசியில் லாஸ்ட் மூமெண்ட்ல வரமோ, ஓ நீ அப்படியா பேசியது, இந்த பிரச்சனை இப்படியா இருக்கு, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அதே மாதிரி என்ன பண்ணி இல்ல, குழப்பி மணிக்கூறுகள் திவசங்கள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து போயிடுச்சு. ஆனா இயேசு இந்த பிரச்சனத்தை ரொம்ப சின்சியரா ஹேண்டில் பண்ணுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. சப்ஜெக்ட் சொல்லுகிறது, நாம் ஜெபம் பண்றவங்களாகும், நாம் ஆராதிக்கிறவங்க, நாம் மணிக்கூறுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் இவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் நடக்கும் போது இந்த மனுஷன் அது எப்படி ஹேண்டில் பண்ணுகிறதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறார். இயேசுவின் அடுத்து இந்த மனுஷன் போகிறார். சோத்திரம். அல்லேலூயா. இவர் ஜெபிச்சாலும் ஜெபம் ஆண்டவர் கேட்கிறதுக்கு வாய்ப்பே உண்டு. ஆனால் அந்த காலத்தில் இயேசு அல்லேலூயா 33 வயசில் அல்லேலூயா இந்த உலகத்தில் இருந்த காலம் ஆனதினாலே இவர் என்ன செய்கிறார்? இயேசுவை தேடி போகிறார். அல்லேலூயா. இயேசுவை தேடி போய் என்ன செய்கிறார்? குரு, என்னுடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்து போனார். பினிஷ். அவர் சொல்லுகிறது எல்லாமே முடிஞ்சு. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அநேக பக்தர்களுடைய வாழ்க்கை நான் எடுக்கும் போது எல்லாமே பினிஷ், க்ளோஸ் ஆகி இனி ஒரிக்கலும் எனக்கு என்ன செய்ய முடியாது? முன்னேறி போக முடியாது. ஒரு அடி எனக்கு முன்னேறி போனோம்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. எதெங்கிலும் ஒரு விடுதல் நடந்தா மட்டும்தான் முன்னேறி போக முடியும்னு நினைச்சு பாரப்பட்டு தவிக்கிற அநேக மக்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். இது இந்த மனுஷனும் சொல்லுகிறது, ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. அப்ப ஆலயத்தினுடைய ஜெபாலயத்தினுடைய தலைவராய மனுஷன் அல்லேல் பாதிக்கப்பட்ட இயேசுவின் அடுக்கல் வந்தோம். இயேசு அச்சிக்கிறபடி அந்த வசனம், அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அநேக சோர்வுகள், அநேக நிந்தனைகள், அநேக பிரச்சனைகள் சத்துரு உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டு வரும் போது இயேசு உன்னோடு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அடுத்த மூமெண்ட்களில், அடுத்த தினங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது உனக்கு தெரியாததினாலே நடக்க போகிற காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு உன்னோடு சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு.
அல்லேலூயா. இயேசு ஒரே ஒரு வார்த்தை, நாளை எப்படி முன்னேறி போகும், வேலையில் எப்படி முன்னேறும், பிசினஸில் எப்படி முன்னேறும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி முன்னேறும், அன்பின் ஐக்கியத்தால் எப்படி முன்னேறும், என்னால முன்னேற முடியாதுன்னு சொல்லி, அல்ல உன்னோட வாழ்க்கை இவ்வளவு தான் முடிஞ்சன்னு சொல்லி பிசாசு ஃபுல் ஸ்டாப் போடும் போது அந்த இடத்திலிருந்து இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் மாட்டுமிரி. உன்னுடைய நாளைய குறித்து சாத்தான் தந்திரபரமாய் உன்னோடு கேட்பார், நீ கொடுத்த காசு கிடைக்குமா, உன்னோட சொத்து கிடைக்குமா, உன்னோட மகளோட கல்யாணம் நடக்குமா, உன்னோட வீட்டில் உன்னோட பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, உன்னோட பிள்ளை படிச்சு பாஸ் ஆகுமா, என்னோட பிள்ளை எதிர்காலம் என்ன, என்னோட நோய் என்னைக்கு மாறும், இதெல்லாம் சாத்தான் பண்ண உன்னோடு கேட்கும் போது அந்த கேள்வியே நீ மனுஷன் கையில் கொடுக்காமல், மனுஷன் காதுகளில் கொடுக்காமல் இயேசுவிடத்தில் பேச, இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அன்பு மகனே, அன்பு மகனே, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ விசுவாசம் உள்ளவனாயிருந்தால் எந்த இடத்திலும் தோற்று போகாது. அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி நான் உங்களோடு சொல்லுகிறார், நீங்க கேளுங்கள். அல்லேலூயா. ஒரு சில நாடுகளுக்கு முன்னாடி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் பிசாசு என்னோடு கேட்கிறார், இனி உனக்கு எப்படி ஊழியத்தில் முன்னேற முடியும், உனக்கு ஊழியத்தில் முன்னேற இப்போ நீ கல்யாணம் பண்ணி இல்ல, ஆனால் இனி கல்யாணம் பண்ண வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் உருவாக வேண்டும், இப்படி எல்லாம் இருக்கும் போது உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு ஒரு சிந்தனை இருந்தால் இப்படி உபவாசத்தோடும் இப்படி ஜெபத்தோடும் நீ உட்கார்ந்து இருக்குவா என்று பிசாசு என்னோடு சவால் விட்டு, அப்ப நான் அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, என்னெல்லாம் சோறு வந்தாலும், என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தாலும், என்னெல்லாம் பாதிப்புகள் வந்தாலும், இந்த பைபிளை கீழே வச்சு எந்த பிசாசுடைய அவிசுவாசத்துக்கும் என்னை விட்டு கொடுக்காமல் முழு பரியந்த உண்மை உள்ளவனாக இருக்கிறது நான் அர்ப்பணிக்கிறவன் தான். ஒட்ட அர்ப்பணிப்பு முடியும் போதே காக்க வந்துடுச்சு. சோத்திரம் அல்லேலூயா. அர்ப்பணிச்சு முடிச்சு எழும்புகிற அடுத்த செகண்டில் இயேசு விசுவாச வீரன் என்னுடைய வாழ்க்கையில் நிரூபிச்சு காட்டி, அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இயேசு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஜெப ஆலய தலைவர், இவருக்கு எல்லா விதமான வழிகளும் வாசல்களும் உண்டு. ஆனால் பிள்ளை கைவிட்டு போனதினாலே, சகலதும் அவரை விட்டு விலகி போனதினாலே அவருக்கு இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. எப்படியாவது எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இனி ஒரு காரியமும் இல்ல, இனி நீ எதுக்காக குருவே போய் வருத்தப்படுத்தலாம், பேசி பேசி எதுக்கு தொல்லை பண்ணணும், விட்டு விலக, சுச்சுவேஷன் மாறி நோய் இனி ஒரிக்கலும் மாறாது. ஸ்கேன் பண்ணணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், பல ஸ்கேனுகள் எடுத்தாலும் நோய் உன்னை விட்டு விலகாது. இது இப்படியே இருப்பாரு. ஒரு சில சமயம் நீ யோசிப்பாரு, இது பவுலோசுக்கு கொடுத்த ஊசி. நோ, ஒரு சில நோய்கள், ஒரு சில வியாதிகள் விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு இன்னைக்கு பகல் வேளைகள் வெட்டி மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய சரீரத்தை விட்டு விலகும், உன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகும், உன்னுடைய பிள்ளையை விட்டு விலகும். விசுவசிக்கிறவனால் மட்டும்தான் எழும்பி செழிக்க முடியும். அல்லேலூயா. நான் பல ஆவர்த்தி உங்களோடு பேசி இருக்கிறார். சத்ரு வந்து பலவிதமான வியாதிகள், பலவிதமான அசுஸ்ததைகள் உடம்பில் கொண்டுட்டு இப்படி பேசுவாரு. ஊழியக்காரா, அன்பு ஊழியரே, உனக்கு முன்னேறி போக முடியுமா, அடுத்த லெவல் உன் ஊழியம் செழிக்குமா, இதெல்லாம் பிசாசு கேட்பாரு. கேள்விகள் கூடுதலாய் கேட்கிறது யாரும் தெரியுமா, பிசாசுதான். அவனுடைய தந்திரம் சொல்லுகிறது, ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆன்சர் பேசணும்னு சொல்லு. அப்போ ஆன்சர் இல்லாமல் வரும்போது நம்ம விழுந்து போயிடும். சோத்திரம் அல்லேலூயா. ஆன்சர் கொடுக்கிறதுக்கு இல்லாமல் வரும்போ விழுந்து போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆகி சாத்தான் வந்து இயேசுவிற்கு ஒரு கேள்வி கேட்டேன், நீ தேவனுடைய குமாரனானால் ஈ கல்லே அப்பமாக்கி புசி. அல்லேலூயா. இயேசு ஒரு உத்தரம் கொடுத்து, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இப்படி திட்டமாய் பிசாசு கேட்ட கேள்விக்கு இயேசு ஆன்சர் கொடுத்ததினால மட்டும்தான் இயேசு அந்த இடத்தில் சாத்தானை நசுக்கி, ஆனால் ஆயிரக்கணக்கில் 10,000 ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாததுமான அநேக சகோதரங்களோட வாழ்க்கையில், என்ன போல உள்ள அநேக ஊழியக்காரங்களோட வாழ்க்கையில் பிசாசு கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை.
அல்லேலூயா. பதில் எப்ப கொடுப்பாரு? இன்னைக்கு காலையில பிசாசு கேட்பாரு. 5 மணிக்கு தூங்க ஜெபிக்க எழும்பவும் கேட்பாரு. அப்ப என்ன செய்யும்? 5 மணிக்கு கேள்வி கேட்கும் போது ஜெபம் கூட கரெக்டா பண்ண முடியாம ஒரு சோர்வு வரும். 2 கையெல்லாம் தட்டி ஒரு அந்நிய பாஷையெல்லாம் பேசி வரும். திரும்பியும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. கேள்வி மேற்கொண்டு வரும்போ ஜெபத்திலிருந்து எழும்பி போயிடுவாரு. இப்படி எல்லாம் போக 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 கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இல்லாமல் பதில் கொடுக்க முடியாமல் நாம் தவிக்கிற எத்தனை தினமோ அத்தனை தினங்கள் நாம் அல்லேலூயா பிசாசினால் பாதிக்கப்படும். அல்லேலூயா பைபிள் திட்டமா பேசுகிறார். அல்லேலூயா இயேசு படகில் உட்கார்ந்து இருந்தது. ஆனா படகு ரொம்ப காற்றுகளால் புயல்கள் அடிச்சது. ஆனால் இயேசுவே தட்டி ஆன்சர் யாரோட கையில் இருந்து வருகிறியோ அந்த ஆன்சர் பதில் தருகிறார். அல்லேலூயா தெய்வத்தை தட்டி எழுப்புகிறதுக்கும் இவர் டிலே ஆக படகு அல்லேலூயா கப்பல் ரொம்ப மோசமாய் அல்லேலூயா சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமாய் இறந்து போகிற அளவுக்கும் சீசர்களோட வாழ்க்கையில் பிசாசு போராடி ஒரற்ற செகண்ட் கொண்டு அவர் பேசி இயேசுவே அல்லேலூயா இவ்வளோ நாங்க துணிகரமாய் பாடுபட்டுட்டும் அல்லேலூயா உங்களுக்கு எங்களை குறித்து எந்த கவலையும் இல்லையா? ஒரற்ற பேச்சு. இயேசு எழும்பி காத்தை அடக்கி புயலை அல்லேலூயா கடலை அடங்கன்னு சொல்லி திகையாதே என்று சொல்லி இது சொன்ன உடனே காற்றும் கடலும் அல்லேலூயா இவனுக்கு அடங்குறது கண்டப்போ அல்லேலூயா இவர் அசஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் பதில் கிடைக்கிறதுக்கு ஏற்றபடி இவர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்த போதுதான் பதில் வராமல் இருந்தது. எந்த இடத்திலும் பாருங்களா அநேக சூழ்நிலைகள் வாய் திறக்க மாட்டார். கஷ்டம் நஷ்டம் ஒரு வாட்டி பைபிள் படிக்காது, ஆலோசனை கேட்காது, கூட்டங்களுக்கு போய் உட்கார்ந்து இருக்க மாட்டாரு, கஷ்டப்பட மாட்டாரு. கஷ்டப்படுகிறது அவருக்கே ஒரு கஷ்டம். நான் இப்படி கூட்டத்துக்கு போனால் என்னால் தப்பிக்க முடியுமா என்ன பிசாசுடைய கேள்வி. அல்லேலூயா. நீ இப்படி கூட்டத்துக்கு போனால் எப்படி தப்பிக்கும்? பிசாசே நாங்க சொல்லுகிறது கேளு. உன்னால ஒரு தந்திரங்களுக்கும் எங்களை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஜெப ஆலயத்தினுடைய தலைவர் பாதிக்கப்பட்டப்போ பிள்ளை இந்த உலகம் விட்டு போனப்போ ஜெப ஆலயம் வீட்டிலே தலைவராய மனுஷன் இயேசுவின் பக்கத்தில் போய் என் பிள்ளை என்ன பண்ணி இறந்து போயிடுச்சு அல்ல பினிஷ் மொத்தத்தில் முடிஞ்சு எனக்கு ஒரு பதில் வேணும். ஒற்ற பதில் அல்ல எனக்கு வேணும். எல்லாரும் பரிகாசம் பண்ணி இறந்து போன பிள்ளை இறந்து போன உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போன உன்னுடைய குடும்ப வாழ்க்கை உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி எப்படி திருப்பி வருவங்க 1000 மாட்டி பிசாசு கேட்ட போதும் கரெக்ட் ஆயிட்டு இவன் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரோடு போய் கரெக்டா பேசி இயேசு திட்டமா சொன்னாரு பிள்ளை தூங்கி கொண்டுதான் இருக்கிறது யாரும் நம்பி இல்ல. சோத்திரம் அல்லேலூயா. இயேசு அந்த பிரச்சனத்தை ஹேண்டில் பண்ணுகிற ரீதி நம்ம ஹேண்டில் பண்ணுகிறது போல அல்ல. நம்ம சூழ்நிலையை பார்த்து அதாவது ஒரு கட்டி கேன்சர் நோய் செக்அப் பண்ணியப்போ கேன்சர் ஸ்டேஜில் விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். உடனே அழ தொடங்கும். உடனே இனி என் பிள்ளைற வாழ்க்கை என்ன அல்லேலூயா எனக்கு இனி யாருண்டு என்னோட புருஷன் சாப்பாடு ஆரம்பிச்சு கொடுப்பாரு அதுவல்ல என் மனைவிக்கு இனி யாருண்டு என் பிள்ளைக்கு இனி யாருண்டு இப்படி நினைச்சே கேன்சர் அன்னை தலை முதல் கால் வரை இறங்கி வரும். கேன்சர் வேறு எல்லா இடத்திலும் இறங்கி வரும். இப்படித்தான் மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்திலும் தோற்று கொடுக்காது. விசுவாசம் உள்ளவன் மட்டும்தான் பிழைப்பான். வேதம் திட்டமா சொல்லுகிறது என்னிடத்தில் ஒருத்தன் விசுவாசம் இருந்தால் எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி ஜெயிக்கிறதுக்கு இயேசு அவனை வெளிப்படுத்தி கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாரும் மோசம் கமெண்ட் கொடுத்து யாரும் நல்ல கமெண்ட் கொடுத்ததில்லை. ஒரு பாஸ்டர் ஒரு பிரச்சனை வந்தா ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரச்சனை வந்தா எல்லாரும் சொல்லுவாரு அதப்படி பரிசுத்தமான பிரச்சனைகள் வரும். பரிசுத்தவன் பாவம் பண்ணித்தான் பிரச்சனை வந்தது எல்லாமே சொல்லுவாரு. வேதம் சொல்லுகிறது பாவம் பண்ணாத ஒருத்தன் போல் இந்த உலகத்தில் இல்ல, பரிசுத்தவான் ஒருத்தரும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறார். மனுஷன் சுயம் நீதிகரணத்துக்காக ஒவ்வொரு சோர்ஸ்களையும் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு அப்படி அல்ல. உனக்கு இருக்கிற பலவீனத்தை உன் பிள்ளைக்கு இருக்கிற பலவீனத்தை உன் குடும்பத்தில் இருக்கிற பலவீனத்தை இயேசுவின் சமூகத்தில் அப்பா என் பிள்ளைக்கு இப்படி இருக்கிறார், என் குடும்பத்தில் இப்படி இருக்கிறார், என் ஊழியன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார், கொஞ்சம் எழும்ப முடியுமா அப்பா? ஒரு வார்த்தை கேட்டு பாரு. அந்த இடத்தில் இயேசு ஒரே ஒரு வார்த்தை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுவீர், விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுவீர். சூழ்நிலைகளை சாத்தானை கீறி களைகிறதுக்கு ஒரு அபிஷேகம். உனக்கு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு சொல்லும்போ முதலாவது என்ன பண்ணுவாரு? ஆளை விட்டு குழி வெட்டும். இதுதானே நடக்கும். அல்லேலூயா. இதே போல என்னோட வாழ்க்கை பல ஆவர்த்தி நான் உங்களோட பேசி இருக்கு. இறந்த மனுஷனை சேர்த்து பிடிச்சு யாராவது ஜெபிச்சிருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இல்லைங்க. இறந்து போன மனுஷன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். என்னோட கூட நான் 35 கிலோமீட்டர் வண்டி ஓடி கேரளாவில் வந்து அதே மனுஷன் இப்ப நான் காட்டாம். 2015 சம்பவம், 2015 நடந்த சம்பவம். இதே சுச்சுவேஷன் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்து நானும் நினைச்சு ஆண்டவரே ஊழியக்காரங்கள் எல்லாம் கூடி
நிற்கிறான். கூட்டம் தொடங்கிட்டு ஃபர்ஸ்ட் அல்லேலூயா பயங்கரமான டென்ட் எல்லாம் அடிச்சு முதலாவது கூட்டம் அந்த டென்ட்டுக்குள்ளாடி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறப்போ, கூட்டம் முடிஞ்ச உடனே லாசர்னை எழுப்புற செய்தியை கொடுத்துட்டு இருக்கும்போ மனுஷன் இறந்து போயிடுச்சு. என்னுடைய ஒரு தாத்தா முறைக்கு தாத்தையாய் வரும் மனுஷன் இறந்து போயிடுச்சு. மாணவி கத்தி கதற தொடங்கி, புருஷன் இறந்து எனக்கு இனி யார் உண்டு, என் பிள்ளைகளுக்கு இனி யார் உண்டுன்னு சொல்லி 9:30 மணிக்கு கூட்டம் நடத்தப்போ நானும் நினைக்கிறேன் ஆண்டவரே முதலாவது ஃபர்ஸ்ட் கூட்டம் கூட்டம் நடத்தி மனுஷன் இந்த இடத்துல இருந்து இறந்து இனி அடுத்த வாரம் எங்க கூட்டம் நடத்த முடியுமா? இவமார் எல்லாம் சொல்லுவாரு உன்னுடைய இயேசு உண்மையான இயேசு அல்ல. பாரு கூட்டம் முடிஞ்சோட ஒருத்தன் சாத்துட்டேன். சோத்திரம் அல்லேலூயா. இவட வச்சுட்டு இனி கூட்டம் நடத்த விடுமா? விட மாட்டாரு. உடனே என் கூட நிற்கிற 3-4 பாஸ்டர்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து சொன்னாரு, இந்த மனுஷனுக்காக நாம் ஜெபிக்கணும். நாம் விசுவசிக்கிறோம் லாசர்னை எழுப்பிய ஒரு இயேசு இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். சூழ்நிலை நோ சொல்லி இருக்கிறோம். சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கிறது ஒரிக்கலும் இனி இவன் திரும்பி வராது. கூட்டம் இவட வச்சு என்ன செய்யும்? ஸ்டாப் ஆகும். அதனால என்ன செய்யணும்? இப்பொழுது நீ எழுப்பி ஜெபிக்கணும். எல்லாரும் சொன்னாரு நமக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். 1, 2 சொல்லி ஒவ்வொரு பேரா பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போனா ഈ സിറ്റുവേഷനിൽ പരിഗണ നിൽക്കേണ്ട പാസ്റ്റർ പരിഗണ നിന്നാ என்ன செய்யும்? ஒருவேளை ஆள் எழும்பி வராமல் இருந்தா நம்ம கேவலப்படும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வசனத்தில் எழுதி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க நம்புங்களா? பிரமாணிலே பள்ளி ஆலயத்திலே பெரிய ஒரு மனுஷனாய மனுஷன், எல்லா வீட்டிலும் தலைவனாய மனுஷன் இயேசுவை டிபெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு முகாந்திரம் பிள்ளை எழும்புவோம் ஒரே நம்பிக்கையோட இயேசுவின் இடத்தில் போய் பேசுகிறார். இயேசு திட்டமா பேசி விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இருந்தால் உன் பிள்ளை பிழைக்கும். ஸ்தோத்திரம். இயேசு பிள்ளை இறந்து போய் ஒரு வார்த்தை பேசுகிறதே இல்லை. அவன் தூங்கி கிடக்கிறது, அவன் இறந்தல்ல கிடக்கிறது, தூங்கி கிடக்கிறது சொன்னாரு. எல்லா மக்களும் அப்படிதான் பேசுகிறது. மொத்தத்தில் கை வச்சு பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சு தணுத்து விரைச்சு ஐஸ் கட்டியாய் ஒரு மனுஷன் சரீரம் கையும் காலும் எல்லாம் 1 மணிக்கூருக்கு பிரமாணம் இறந்து 1 மணிக்கூருக்கு பிரமாணம் கையும் காலும் நிவர்த்தி வைக்கிறதுக்கே கஷ்டமா இருப்பார். அதனால தான் கையா கட்டுறது, காலா கட்டுறது. காரணம் என்ன? பின்னே குறை மணிக்கூறுகள் தாண்டியால் கையும் காலும் நிவர்த்தி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்ய பெட்டிக்குள்ளாடி வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணி மனுஷன் 1 மணிக்கூருக்கு முன்னாடியே அப்படி இறந்து நானும் செய்தி கொடுத்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கிறார். மனுஷன் கண்ணை தள்ளி இப்படி இருக்கிறார். வாயில் கூட சின்ன ஒரு பத போல வந்து நிற்கிறார். பட் நான் நினைச்சேன் வயசான ஆளுதான் நினைச்சு செய்தி கொடுத்துட்டே இருக்கிறார். லாசர்னை எழுப்பிய செய்தி அல்லேலூயா வல்லமையால் கொடுத்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் கழியும்போ இப்படி வடி போல சரிஞ்சு விழுந்துட்டு சோத்திரம். கூட்டம் முடியும்போ ஆள் விழுந்துட்டார். பின்ன இந்த மனுஷனே நிவர்த்தி வச்சு அல்லேலூயா எடுத்து தோளில் போட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும்தான் வந்து இப்படியே என்னோட உடம்பை பிடிச்சிட்டு இருந்தேன். பாக்கி எல்லாரும் விலகி மாறி. காரணம் இவருக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல. என்ன நடக்கும் தெரியல, என்ன நடக்க போறன்னு தெரியல. விசுவாசமா 20 நிமிஷம் ஒரே அழுகையோட ஜெபிச்சு, ஆண்டவரே லாசர்னை எழுப்பிய இயேசு இன்னேலும் இருக்கிறார். இயேசுவினுடைய மகிமை இந்த இடத்தில் இறங்கணும். அல்லேலூயா. இந்த இடத்தில் கூட்டம் நடந்தாலும் நடந்தில்லைங்களும் பிரச்சனை இல்ல. ஒன்னு மட்டும்தான் ஆண்டவரே, நீ கொடுத்த செய்தி ஒரு விடுகதையாய் மாறக்கூடாது. லாசர்னை எழுப்புவன்னு சொன்னால் அவன் இறந்து போனவர், 3 நாள் அழைக்கப்பட்டவன், கல்லறைக்கு அகத்து உள்ளாடி வச்சும் சத்ரு கெட்டிட்டும் 3வது நாள் 4வது நாள் கல்லறையை உடைச்சு வெளியில் எடுத்தான். ஒரு இயேசுவை எங்களுக்கு தெரியும். 10 நிமிஷம் அதிகாரமா ஜெபிச்சு அடுத்த 10 நிமிஷம் என்னோட கல்ல ஒரே அழுகை. என்னன்னு கேட்டால், ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுன்னு சொல்லி எதெல்லாம் ஊரில் கொண்டுட்டு கஷ்டப்படுத்தி அல்லேலூயா அவமானப்படுத்தி நிந்தங்கள் பெற்றுக்கொண்டு ஜெபிச்சு உபவாசம் பண்ணி எழும்பி வந்து இப்ப சொந்த ஊரில் வந்து நிற்கும்போ இப்படி இனி என்ன செய்யக்கூடாது? உம்முடைய நாம நிமித்தம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? தலைகுடி என்ற அவஸ்தை வரக்கூடாது. ஒரு அற்புதம் நடந்துதான் ஆகணும்னு சொல்லி வைராக்கியம் ஒரே அழுகை. சோத்திரம் சொல்லுங்களா? அழுகையினால விலனை உண்டு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. அழுகை முடிஞ்சு மாறும்போது இந்த மனுஷன் சரீரம் தணுத்து கட்டியாயிருந்த சரீரம் சூடாக தொடங்கும் போ அல்லது சூடா எனக்கே ஃபீல் ஆகுது. நான் வைராக்கியமா ஜெபிச்சு சூடாக நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். எனக்கு தான் சரீரத்தில் தெரிகிறது. ஆனால் 5 நிமிஷம் தாண்டும் போது அவருடைய மனைவி கூப்பிட்டு மனுஷன் கண் அனங்குறேன்னு சொல்லிட்டு கண் அசைகிறேன்னு சொல்லிட்டு சத்தமா கூப்பிட்டு கத்த தொடங்கி தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து திருப்பி வருது. மனுஷனோட கேட்ட என்ன நடந்ததுன்னு, அது கொஞ்சம் இந்த உலகத்திலிருந்து நான் இல்ல, வேற ஏதோ ஒரு உலகத்தில் நான் போயிடுச்சு. அந்த உலகத்து ரொம்ப மோசமான ஒரு உலகம். அங்க போகும்போது எனக்கு ஒரு அஸ்வஸ்ததை வந்த போது திரும்பி உடனே நான் கண்ணை முழிச்சிட்டேன். ஒரு உலகம் வேற ஏதோ ஒரு உலகத்தில் போயிடுச்சு. அந்த உலகத்தினுடைய அஸ்வஸ்ததை கண்டப்போ எனக்கு வாழணும் வந்து ஆசை வந்துடுச்சு. வாழணும் வந்து ஆசை வந்த போது நான் கண்ணை திறந்துட்டேன். சோத்தம் சொல்லுங்களேன். அவர் கண்ணை திறக்கும் போது என்னோட தோளில் இருக்கிறார்.
சோத்திரம் அல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கோங்களா, ஆண்டவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, விசுவாசம் உள்ளவனாய் மட்டுமிரி. நாளை என்ன நடக்கும், அப்புறம் என்ன. இதே மனுஷன் இப்படி பொழைச்சு வந்த, அன்ன ராத்திரி பொழைச்சு வந்த இதே மனுஷன் அடுத்த தினம் காலையில் அல்லேலூயா 30-35 வருஷமாய் மாடுள்ள 3-4 மாடு வீட்டில் உள்ள மனுஷன் அன்னைக்கு இன்னொரு குளத்தில் கொண்டு போய், எல்லா வருஷமும் போற எல்லா நாளும் போற குளத்தை விட்டுட்டு இன்னொரு குளத்தில் கொண்டு போய் 3 மாடை கழுவிட்டு இருக்கும் போது அதே மாடின் கயிறு கழுத்திலோ காலிலோ சுற்றிட்டு 2 மாடு என்ன பண்ணிட்டு இழுத்துட்டே தண்ணியில் போய் நீச்சலாடி தண்ணி போயிடுச்சு. இதே மனுஷன் தண்ணிக்குள்ளாடி தாழ்ந்து போயிட்டு இருக்கிற ஒரு நபர் கண்டு மனுஷன் முங்கி தாழ்ந்துட்டு இருக்கிறது. உடனே போய் தூக்கி எடுத்து இல்லைங்கி அப்பச்சாகும். அதன் அர்த்தம் நேற்று ராத்திரியும் இதே மனுஷனே தாக்குறதுக்கு சத்ரு எழும்பி என்ன பண்ணி இல்ல, இயேசு அதிന്റെ மேல் ஜெயம் எடுத்து. விசுவாசமாய் ஒருத்தன் இருந்தால், அவிசுவாசம் இல்லாமல் ஒருத்தன் இருந்தால் சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். அது என்னுடைய சொந்த அனுபவம் நான் சொல்லுகிறது. எத்தனை சூழ்நிலை நமக்கு சான்ஸ் தரும், நமக்கு சூழ்நிலைகள் கொண்டு வந்து ஒரு சான்ஸ் தரும். சான்ஸ் தரும்போ சூழ்நிலைகளை கண்டு பயக்கிறவன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. அல்லேலூயா. சூழ்நிலைகள் பல அடையாளங்களும் தரும். நீ இப்ப விழுந்து போகும், உன் குடும்பம் இப்ப அழியும், உனக்கு நீ அடுத்த செகண்ட் முன்னோட்டு போக முடியாது. கடினமான நோய் உன் உடம்பில் தாக்கி இது நீ இப்படி வந்துட்டே இருப்பாரு. நீ ஸ்கேன் பண்ணணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், எல்லாம் பிசாசு சொல்லும். போடா, எனக்கு பின்னாக்கம் போ. கல்லை எடுத்து கொடுத்துட்டு இயேசு எடுக்க சொன்னாரு. நீ கல்லை என்ன செய், அப்பமாய் புசின்னு சொன்னாரு. இயேசு ஒரே ஒரு வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். திட்டமான ஆன்சர் இயேசுவுக்கு கொடுக்க முடிஞ்சதுனால இயேசுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம படிக்கும் போது ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிருக்கும். இயேசுவை கரெக்டா படிச்சால் உண்மையா சொல்லுகிறது எல்லா சூழ்நிலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். நமக்கு 1000 பேரை பிரச்சனத்தை ஜெயிக்க முடியல. அப்படி அல்லேலூயா. கால ஆளுகளோடு சின்ன சின்ன விஷயங்களோடு ஓடி ஓடி நம்ம தோற்று போகிறார். அப்போ நிறைய பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்போ எப்படி நம்மளால் நிற்க முடியும்? இயேசுவை கரெக்ட் ஆயிட்டு நாம் உபயோகம் பண்ணியால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நிற்க முடியும். எனக்கு என்ன தொட்ட ஒரு பகுதி மனுஷன் இதோ இவ்வளவு ஆலய தலைவன் அவஸ்தை சொல்லுகிற எல்லா அதிகாரங்களும் பொறுப்புகளும் ஆலயத்துக்குள்ளாடி எல்லாரும் கணம் பண்ணுகிற மனுஷன். இந்த மனுஷன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோர்வும் சூழ்நிலையும் வருமெന്ന് யாரும் நினைச்சதில்லை. அப்போ நினைக்காத நேரத்தில் இவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்த போது எல்லாரும் பரிகாசமாய் எடுத்திருக்கும், எல்லாரும் நின்றுச்சிருக்கும், எல்லாரும் அவமானப்படுத்தி இருக்கும், பலவிதமான கேவலப்படுத்துற வாக்குகள் உருவாக்கி விட்டிருக்கும். ஆனால் இவர் வேற எங்கேயும் போனதில்லை. இயேசுவின் அடுக்கல் டைரக்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார், என் பிள்ளை இறந்து போயிடுச்சு. சோத்திரம். இயேசு திருப்பி சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லித்தர உனக்கு, நீ விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இருந்தால் உன்னாலே ஜெயிக்க முடியும், உன்னாலே எழும்பி பிரகாசிக்க முடியும், உன்னாலே அதிசயங்களை காண முடியும், உன்னாலே அற்புதங்களை காண முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எழுப்பும், விசுவாசிக்கிறவன் செழிக்கும், விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும், விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் சகலனும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அடுத்து வெளிநாட்டில் ஷார்ஜையில் வச்சு ஒரு ஊழியக்காரன் ஒரு சாட்சி சொன்னாரு, பாஸ்டர் எனக்காக சோமனுங்க, என்னுடைய ஊழியம் ரொம்ப சோர்ந்து போகிறார். என்ன தெரியல, அது என்னுடைய பலவீனத்தினாலோ என்னுடைய மனைவிய பலவீனத்தினாலோ என் பிள்ளைகளுடைய குறவினாலோ எனக்கு தெரியல, நீங்க ஜெபிச்சு தீர்க்க தரிசனம் பேசுங்கன்னு சொன்னாரு. அப்ப மணிக்கூறுகள் நாங்க 8-9 மணிக்கூர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறது, மனுஷன் இருதயத்தில் மனுஷன் மைண்டிலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் பிசாசு கொடுத்து. என்ன காம்ப்ளெக்ஸ் சொன்னால், இனி இவ்வளவு தான் ஊழியம் ஒன்றும் பெரிய அளவுக்கு எனக்கு இல்ல, அதனால தீர்க்கதரிசியை எடுத்து போய் ஒரு ஆலோசனை மட்டும் கேட்கலாம். கேட்டுட்டு என்ன செய்யலாம்? அல்லேலூயா. ஆலோசனை கேட்டுட்டு ஆலோசனை எப்படி வருது அது அனுசரிச்சு முன்னேறி போவா. இல்லாவிட்டா கொஞ்சம் கூலாயிருக்கலாம். நமக்கு எதுக்கு ஆழமான படலாம், எதுக்கு ஆத்திரப்படலாம்? அப்ப கேள்விகள் எல்லாம் வந்த போது திருப்பி இந்த மனுஷன் சோர்வுக்குள்ளாடி போய்கொண்டே இருக்கிறார். ஒற்ற வார்த்தை சொன்னாரு ஆவியானவர், சொன்ன உனக்கு காம்ப்ளெக்ஸ் உண்டு. அப்ப சொன்னாரு, இது எப்படி பாஸ்டர், இது முன்னாடி எனக்கு உண்டு, பல மாட்டு இதை எடுத்து மாட்டணும்னு நினைச்சிட்டு என்ன செய்யறது இல்ல, நடக்க காம்ப்ளெக்ஸ் சொன்னால் அல்லேலூயா. ஏதோ ஊழியத்தின் பாதையில் ஒரு மனுஷன் நின்னால் அவன் பரிபூர்ணமாய் அர்ப்பணிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. விசுவாசமாய் தாழ்த்தி கொடுக்கணும். நாளை என்ன நடக்கும் கேட்டால் இயேசு மறுத்தரவு தரும், நீ விசுவாசம் உள்ளவனாய் மட்டுமிரு. காம்ப்ளெக்ஸ் ஏறி என்னுடைய பாவம், என்னுடைய பிள்ளைற பாவம், என்னுடைய மனைவியர பாவம், அப்போ ஒரு காரியம் பண்ணு, மனைவியும் பிள்ளை எல்லாம் கொண்டு விட போட்டுடு.
சோத்திரம் அல்லேலூயா. இவர்னால தான் உனக்கு ஊழியம் பண்ண முடியாதது. ஒட்டை அடிக்கு ஆத்மாவில் கேட்டு அவர் இருந்தாரு, அல்ல பாஸ்டர் இதற்கு காம்ப்ளெக்ஸ், என்னுடைய சிந்தனா தேவையில்லாத வீண் சிந்தனா. காரணம் என்ன? இப்படி எல்லாம் சிந்திச்சால் இந்த மனுஷனுக்கு இதே மேட்டரை கொண்டு இயேசுவின் பக்கம் போக முடியுமா? முடியாது. பிள்ளை மொத்தத்தில் பினிஷ் ஆய மனுஷன் கரெக்ட் ஆயிட்டு குழிதான் வெட்டணும். குழி வெட்டி பிள்ளையை குழி தோண்டி போட வேண்டிய மனுஷன் இயேசுவின் அடுக்கல் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார், குரு என் பிள்ளை என்ன பண்ணி இறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப இயேசு ஒரே ஒரு வார்த்தை, உன் பிள்ளை தூங்கி கொண்டுதான் இருக்கிற, உன் பிரச்சனை ஒரிக்கலும் பினிஷ் ஆனதில்ல, தூக்கத்தில் தான். தூக்கத்தில் இருந்தா என்ன பண்ணுவாரு? ஒரு நாள் தட்டிய எழுப்பும், இல்லைங்க தண்ணி கொட்டிய எழுப்பும், இல்லைங்க தூங்கி முடியாம ஏற்ற நேரத்தில் எழுப்பும். ஆமா, கரெக்ட். ഈ മൂന്ന് പ്രോസസ്സും തൂക്കത്തിൽ നടക്കും. ഒന്ന് തട്ടി എളുപ്പാം, ഇല്ലെങ്കിൽ എന്നെ ചെയ്യലാം, തണ്ണി കൊട്ടി എളുപ്പാം, ഇല്ലെങ്കിൽ എന്നെ പണ്ടലാം. അല്ലല്ല, തൂങ്ങി മുടിയുമ്പോ ഏറ്റ നേരത്തിൽ സ്വയമായിട്ട് എളുപ്പം. അപ്പോ ഈ മൂന്ന് പ്രോസസ്സും അല്ലല്ല தாண்டி மூணு ப்ராசஸும் அல்ல பிள்ளை யதார்த்தமாய் இறந்து சிச்சுவேஷன் டெத், இனி முன்னோட்டு போக முடியாது. என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைக்கோ என்னுடைய ஊழியத்துக்கோ என்னுடைய எதிர்காலத்தோ இனி முன்னோட்டு போக முடியாது. நான் சிந்திச்ச எல்லா சிந்தனைகளுக்கும் கேள்விக்கும் பிசாசு சொல்லுகிறது, முடியாதரா, இனி போக முடியாதரா, இனி நீ எப்படி முன்னேறும்? நீ பாஸ்டர் மகனாயிருக்கலாம், நீ அல்ல தீர்க்கதரிசியின் மகனாயிருக்கலாம், ஆனா உனக்கு இனி முன்னோட்டு போக முடியாது. இவ்வளவுதான் ஃபுல் ஸ்டாப், உன்னுடைய எதிர்காலம் பினிஷ் என்ன பிசாசு சத்தமிட்டு சொன்னாலும் அல்லேலூயா ഈ മനുഷ്യൻ ഇതൊന്നും ഏറ്റുകൊള്ളാமல் നേരെ യേശുവിന്റെ പക്കൽ വന്ന് ഒരു കമ്മ്യൂണിക്കേഷൻ, ഗുരു என்னுடைய பிள்ளை இறந்து போயிடுச்சு. அவரிடத்து மட்டும் வந்து சொல்லுகிறார். பேச்சு இயேசு சொல்லுகிற வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் பிசாசுடைய கிரியா முறியடிக்கப்பட்டது. இந்த வார்த்தையில் சத்ரு முறியடிக்கப்பட்டது. இந்த வார்த்தையில் பிசாசு தோற்று போயிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயலடக்கினீரே. கரங்களை அடிச்சு, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயலடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உன் நாமம் சொன்னால் போதும் பெய்கள் ஓடுதையா, உன் நாமம் சொன்னால் போதும் பெய்கள் ஓடுதையா, உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, மரித்து உயர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா, மரித்து உயர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது
ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவினால் கூடாத எந்த காரியம் இல்லையா? நீ நம்புறவனாயிரி. நீ போராட்டம் உண்டு, உனக்கு பிரச்சனைகள் உண்டு, உன் குடும்பத்து தடைகள் உண்டு, ஆனால் நீ விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. அல்லேலூயா. அன்னைக்கு செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது என்னோட இருதயத்தில் இயேசு அழுகையினாலே லாசருக்காக ஜெபிக்கிற அந்த பாகத்தை எனக்கு ரொம்ப என்ன தொட்டது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் இறந்து கிடக்கிற மனுஷன் கல்லறைக்கு முன்னாடி பெதானியான்னு சொல்லுகிற ஊரில் வந்து இயேசு நிற்கும் போது, கல்லறைக்கு முன்னாடி நிற்கும் போது இயேசு உள்ளம் நொந்து இயேசு அழுகையினால ஒரு ஸ்டேஜ் அவனுக்கு வருகிறது. யோவான் சுவிசேஷம் 18:38-39 வசனம் படிக்கும் போது அந்த இடத்துல பாயிண்ட் கரெக்டா கிடக்கிற. சீக்கிரம் படிங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதின் 38-39 வசனம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறைக்கு அடுக்கல் வந்தார். அது ஒரு குகா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் பிரயாசங்களும் முன்னில் வந்து தடையாய் இனி முன்னேறி போக முடியாது. அடுத்த செகண்டில் நீ எப்படி முன்னேறும்? அடுத்த மூமெண்டில் உன்னால் முன்னேறி போக முடியுமா? உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? எப்படி உண்மையில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆயிரக்கணக்கிന് வாக்குத்தத்தங்கள் ஆயிருக்கிறது. அதிகாரத்தில் தேவன் முன்னே நியமிச்சபடி லாசர் இயேசுவினோடு கூட பந்தியில் இருக்க வேண்டும். ஆனா 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது லாசர் அடையப்பட்டு ஒரிக்கலும் வெளிவர முடியாமல் இறந்து போயென்று உலகம் சொல்லி, ஊர் மக்கள் சொல்லி, சகோதரியும் மொத்தத்தில் சொல்லி, இனி ஒரு காலத்திலும் என்னோட சகோதரன் எழும்பி வராது. அதே ஜெப ஆலய தலைவனும் இயேசுவின் அடுக்கல் போய் ரிக்வெஸ்ட் பண்ணப்போ முடிஞ்ச பினிஷ். ஆனாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இயேசுவின் அடுக்கல் மட்டும் வந்து பேசலாம். அல்லேலூயா. வேற யாரிடத்தும் பேசண்டா. ஆனால் எதெങ്കിലും ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தால் நம்மளெல்லாம் பெரியவங்க எடுத்து பேசு, அங்க போய் பேசும், இங்க போய் பேசும், மொத்தத்தில் பிரச்சனத்தை குழப்பியதுக்கு அப்புறம் நமக்கும் ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அவிசுவாசம் நம்முடைய இதயத்தில் வரத்தக்க வண்ணம் பிசாசு அநேகர் இதயத்தில் ഈ பிரச்சனத்தை கொடுத்து நம்மளை ஒரு அவிசுவாசியாக்கி மாற்றி நம்மளையும் கொலை பண்ணி நம்முடைய பிரச்சனத்தையும் கொலை பண்ணி எத்தனையோ நாடுகளாய் எழும்ப முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்சிருக்கிற சகோதர சகோதரி ஊழியக்காரா எழும்பி பிரகாசி. எல்லாரும் சொல்லுவாரு மொத்தத்தில் முடிஞ்சானால் இயேசு ஒரே ஒரு வார்த்தை, நான் உள்ளம் நொந்து அழப்போகிறார். உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதுக்காக முடிஞ்சன்னு எல்லாரும் சொல்லி இருக்கிறார். லாசரின் கல்லறைக்கு முன்னாடியும் பினிஷ் എന്നൊരു வார்த்தை மட்டும்தான் நம்மளோட காணுகிறது. ஆனா இயேசு பிதாவுமாயிட்டு இயேசுவுக்கு இருக்கிற பந்தத்தை இயேசு ആ கல்லறைக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுகிறார். பர்சனல் அட்டாச்மெண்ட். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா? பர்சனல் தேவனுமாയിട്ടുള്ള ஒரு പേഴ്സണൽ അറ്റാച്ച്മെന്റ്, ഒരു മൂവ്മെന്റ്, പേഴ്സണൽ ഒരു ബന്ധം, പേഴ്സണലി ഒരു ഇന്റിമേസി അവിടെ യേശുவுக்கு இருக்கிறதுனால எந்த மனுஷனுமாய் இயேசு பேசுகிறதில்லை. அந்த இடத்தில் பிதாவே நீ என்னை முழுசாரியும் எல்லா விதத்திலும் உனக்கு என்ன தெரியும். அதுக்கு அர்த்தம் ஒரு பர்சனல் இன்டிமேசியை காட்டுகிறோம். அதர்த்தம் மனுஷன் காண்கையல்ல, மனுஷன் கேൾக்கைയല്ല, யாருடைய கண்ணுக்கு தெளிவாയിട്ടുള്ള ஜெபங்கள் அல்ல, யாரை நிரூபிச்சு காட்டுகிற ஜெபங்கள் அல்ல. ராத்திரியுடைய யாமங்களில் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் 33 திருவயது வரை இயேசு இந்த உலகத்தில் வாழும் போது இரவும் பகலும் ஜெபிச்சு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய், தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து இயேசு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்ததினாலே அவன் முன்னாடி வந்த மரணக்கட்டு அறுத்து மாற்றும்படி அவன் தேவனுடைய சமூகத்தில் கீழ்பட்டிருந்த வேதம் சொல்லுகிறார். கீழ்ப்படுதல் எப்படி வந்தது? நமக்கெல்லாம் சின்ன சூழ்நிலை வந்தாலும் வாய் பேசிடுவாரு. ஆனா இயேசு பிரச்சனத்தை ஹேண்டில் பண்ணுகிறது. உள்ளம் நொந்து தன்னிலே என்ன பண்ணி ஒரு வலி, என்னுடைய சகோதரன், என்னுடைய உடல், இவன் என்ன செய்யணும்? இவன் விடுதல் பெற்றுக் கொண்டு எழும்பணும். இதே மென்டாலிட்டி, இதே ஆட்டிடியூட் இன்னைக்கு ஆவிக்குரிய லெவலில் பார்த்த யாருக்குமே இல்ல. நிஸ்சாரமா புறக்கணி
தோற்கடிச்சிடும், நிஸ்சாரமா தட்டிவிடும். ஆனால் அபிஷேகம் ஆராதிக்க அந்நிய பாஷை இருக்கிறவங்க போலும் என்ன செய்ய மாட்டாரு. அன்னையருடைய இதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இல்ல. அவன் வாழ்க்கை மொத்தத்தில் பினிஷ் என்று சொல்லி ஊர் மக்களும் உலகரும் ஒரே போல சவால் விடும்போது இயேசு அவனை நேசிச்சு அடுத்து போகிறார். இயேசு அவன் மேல் ஒரு பர்சனல் இன்டிமேசி வச்சு அவனோடு சேர்ந்து நிற்கிறார். யாரு நிற்பார் ஐயா? இந்த காலத்தில் யாரு நிற்பாரு? அப்படி யாராவது நின்றா அவனை யாரும் புரியவும் மாட்டாரு. இதான் இந்த காலத்துல பிரச்சனை. ஆனால் இயேசு ஒரு பர்சனல் இன்டிமேசி அவனோடு வைக்கிறார். எல்லாரும் அவனை தூட்டு நடக்கிறார். எல்லாரும் அவனை குறித்து பேசிட்டு இருக்கிறார். எல்லாரும் பேசுகிறார், இவன் இப்படிதான், அவள் அப்படிதான், குடும்பம் இப்படிதான் போகும், பிள்ளை இப்படிதான் போகும், ஒரிக்கல் உருப்படாது. இப்படிதான் ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், வீட்டுக்குள்ளாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆளுக்கு நல்லபடியா தெரியும், விசுவாசம் எழும்பும், விசுவாசம் எழும்பும். விசுவாசம் எழும்பி வருவதா நம்பிக்கை உள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் ஆரம்பிப்பார். இன்னைக்கு பகல் வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறது கேள், இயேசு உள்ளம் நொந்து. அல்லேலூயா. அடுத்த வசனம் சிகரம்படி, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. 4 நாளாயிட்டு. மலையாளத்தில் ஒரு பாட்டுண்டு, 4 நாளாயாலும் நாட்டம் வாமிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன் வரும். 4 நாளாயாலும் நாட்டம் வாமிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன் வரும். விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும், விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தானே பிரவர்த்திகள் தகர்ந்திடுமே, விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும், விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தானே பிரவர்த்திகள் തകർന്നിടുമേ. എരികോ മതിലുകൾ ഉയർന്നു നിന്നാലും അതിൻ വലിപ്പമോ സാരമില്ല. എവളോ பெரிய மதில்கள் உனக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு விரோதமாய் எழும்பி நின்னாலும் எனக்கு பின்னாக்கம் போ சாத்தானே என்னும் சொல்லுகிறதுக்குள்ள ஒரு அதிகாரம் உன்னில் வெளிப்பட்டால் சத்ரு தோற்று போகும். சத்துரு ஒருபோதும் ஜெயிக்காது. என்னுடைய ஆயிரக்கணக்கின சாட்சிகள் சொல்லுகிறதுக்கு அல்லேலூயா, ஆயிரக்கணக்கின சாட்சிகள் சத்துரு எங்கேயும் மேற்கொள்ள அல்லேலூயா தேவன் விட்டு கொடுத்ததில்லை. பிரச்சனை எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் பிசாசே உனக்கு என்ன ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிறவர் யாரெങ്കിലും எல்லாருக்கும் சின்ன சொரிச்சிலும் முளா கட்டி எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்க சிம்பிளா கொண்டு போய் வாந்தி எடுத்திருக்கும், அல்ல போந்தி எடுத்திருக்கும், எல்லாமே நீங்க பண்ணி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் என்னோட சரீரத்தில் இருந்த கேன்சர் வியாதியை எடுத்த ஒரு இயேசு, அது என்னோட விசுவாசம் என்னில் வெளிப்பட்டப்போ இயேசு என்னில் பெரியவனாய் என்னோட சரீரத்தில் யாரும் கவனிக்க இல்லாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் டிராவல் பண்ணி இந்தியாவில் வருகிறதுக்கு விசா கூட பாஸ்போர்ட்டில் இல்லாமல் சொந்த பாஸ்போர்ட் இன்னொருத்தன் கையில் மாட்டி இருக்கிற காலத்தில் ஊழியக்காரனாய் இருக்கப்போ என்னோட சரீரத்திலே கேன்சர் வியாதியை அப்படியே உடைச்சு கரிச்சு என்ன வெளியில் எடுத்த அநேகரை விடுவிக்கும்படி இன்னும் வச்சிருக்கிற ஒரு தேவன் பர்சனல் இன்டிமேசி இயேசுவாய் உனக்கு குடும்பம் கெட்டுகள் அவந்து போகும். அல்லேலூயா. ഈ മനുഷ്യൻ ഞാൻ நினைக்கிறேன் ഈ മനുഷ്യன் பர்சனல் இன்டிமேசி ஒன்று. அதனால யாரும் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணல மாறிந்ததில்லை. எப்படியாவது இயேசுவின் அடுக்கல் என்ன செய்யலாம், பேசலாம். எல்லாரும் நிசாரமாக எடுத்து இதே போல பெதானியாவிலும் இப்படித்தான் நடந்தது. மார்த்தாள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஜெபிக்கிற மார்த்தாயே அல்ல மரியாள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஜெபிக்கிற மரியாளை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் மார்த்தாயே எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். மார்த்தா என்ன சொல்லுகிறார், நடக்காது நடக்காது, லாஸ்ட் கடைசி நாள் எழும்பும் நான் நம்புகிறார்.
ஆனா இப்ப சீக்கிரமா எழும்புறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்படி எல்லாம் சொல்லி குறவும் குற்றம் பறையிற இவளோட பின்னாடி நடந்து எல்லாரும் பேசுவாரு. காரணம் என்ன? இவ்வளவுதான் உலகத்துக்கு தேவை. இவளெடுத்து போய் கொஞ்சம் தண்ணி கேட்டா அரை கிளாஸ் தண்ணி கொடுக்கும். ஜெபிச்சோடு இருக்கிறவங்க போய் தண்ணி கேட்டா கொடுக்குமா? ஜெபம் முடியட்டும் சொல்லும். அதனால ஜெபம் முடிகிறது வரை வெயிட் பண்ண இவளால் முடியாது. அப்போ ஒரு குறவும் பேசி வெளியே போகும். அவிசுவாசியா ஒரு சகோதரி பக்கத்தில் நிக்கிற போய் கேட்பாரு தண்ணி. ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் கொடுக்கும். அப்போ ஜெபிக்கிறவங்க பிரியமாகுமா? ஜெபிக்காதவங்க பிரியமாகுமா? அவிசுவாசி உனக்கு முன்னாடி இருந்தால் நீ வெளிப்பட்டு வரும். சோத்திரமல்லேலூயா. அவிசுவாசி பேசும், சண்டை போடும், அடி உண்டாக்கும். நீ இந்திமேசியா இருக்கிறவங்களுக்கு 1 கிளாஸ் தண்ணி முழுசா கொடுக்கும். நீ சிலப்போ அரை கிளாஸ் கொடுத்திருக்கும். அவள் 1 கிளாஸ் கொடுக்கும். கொடுக்கிற தண்ணி குடிச்சிட்டு உனக்கு விரோதமாய் பேசும். இது அவிசுவாசி இருக்கிறது நடக்கிற விஷயம். ஆனா விசுவாசியாய மறிய இருந்த இடத்தில் ஒரு ஒற்றை லட்சியம் மட்டும், என்னுடைய சகோதரன் எழும்பணும், கெட்டுகள் உடையணும், கல்லறை கட்டுகள் உடையணும், என் வாழ்க்கையில் பிசாசு கட்டிய கெட்டு முறியடிக்கப்படணும். ஒரே நோக்கத்தோடு கூட அங்க போகும்போது இயேசுவின் இருதயம் அசைஞ்சது. அவருடைய இருதயம் நொந்தது. ஆண்டவரே, என்னுடைய சகோதரன், பிதாவே, இத்தனை வருஷமா நான் உம்மோடு காட்டி இன்டிமேசி இப்பொழுது வெளிப்படலாம். என்னுடைய சகோதரன் அடஞ்ச ஒரு சாப்டராய் மாறி இனி இவன் என்ன செய்யணும்? வெளியில் எடுக்கணும். என்னுடைய ஊழியக்காரன் இனி முன்னோட்டு போக முடியாதுன்னு சொல்லி இதயத்தில் திட்டம் போட்டிருக்கிறான். வேண்டாம், இனியும் உனக்கு முன்னோட்டு போகிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. இவ்வளவு வச்சு நீ புல் ஸ்டாப் போடாத. என்னுடைய பலவீனம் அடுத்த மாசம் ஸ்கேன் பண்றது போறதுக்காக சொல்லி இருக்கிறார். அது என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியல. ஆவியானவர் சொல்லுகிறது, ப்ளீஸ் நீ நம்பு, நீ விசுவாசி. உன்னை குறிச்சுள்ள தேவனுடைய திட்டம் சொல்லுகிறது. அது சாதாரணமல்ல. அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம நம்பணும். தத்தால் அல்லேலூயா என்னுடைய வாக்குத்தத்தம் எழும்பும். அல்லேலூயா. நான் வைராக்கியத்தை பேச பேச எனக்கு கிடைச்ச சாட்சிகள் ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாரு. ஒரிக்கலும் வெளி வர முடியாத அளவுக்கு தாக்கி வைப்பாரு. அந்த லெவல்ல இருந்து எழும்பி வருகிறதுக்கு பர்சனல் இன்டிமேசி தேவனுமாயிட்டுள்ள ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட், ஒரு பேச்சு வார்த்தை பழக்க சுபாவம், அடுத்தவனோடு பேசி பழகிற விட ஆண்டவனோடு பேசுகிற ஒரு நல்ல சுபாவம் உனக்கு கொண்டாகட்டும். அது வெளியில் எடுக்கும். அது குடும்பத்தை வெளியில் எடுக்கும். சத்த லாசர வெளியில் எடுக்கும். 4ஆம் நாளாயாலும் கல்லறை உழைக்கும். கல்லறை உடைச்சு வெளியில் எடுக்கும். சத்தவர் அந்த உலகம் பேசி இன்னும் ஊழியம் செழிக்காத ஒரு வார்த்தை கூட ஆண்டவரோட சமூகத்தில் உனக்கு பேச முடியாது. பிசாசு உன்னோட வாயை சீல் பண்ணும், எல்லாம் செய்யும். உடனே நீ பேசலாம், எனக்கு பின்னாக்கம் போ சாத்தானே, உனக்கு என்ன ஜெயிக்க முடியாது. நாங்கள் எழும்பும், நாங்கள் ஒருமனப்பட்டு எழும்பும். அநேக இடங்களில் கண்டு வருகிறது. ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை கண்டுகூடாது. ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி மாட்டு அட்டாச்மெண்ட் குறவு. உலகத்தில் அல்லேலூயா தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லி கடைசி காலம் வரும்போ அன்பு தடுத்து போகும். அன்புக்கு ஒரு அழகில்லாத காலத்தில் நான் வந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் ஊழியம் பண்ணியால் ஒரு பைசலோடு சொல்ல மாட்டார், முகத்தை பார்க்க மாட்டார். நினைச்சிட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? பேசியா பிரச்சனை கூடும். அப்போ இருக்கிற இயேசு பிரச்சனை உண்டாக்குறவரா? தயவு செஞ்சு வெளிப்பாடு மாற்றணும். அல்லேலூயா. அன்பா அழகா அநேகர் எழும்பி பிரகாசிக்கிறதுக்காக நாம் இதனங்களில் இயேசு பர்சனல் இன்டிமேசி கூடியப்போ லாசர்னை வெளியெடுக்கிற வல்லமை இயேசுவோட வெளிப்பட்ட தேவனுமாய் ஒரு பர்சனல் ரகசிய சபாவம், தேவனுமாய் ஒரு நல்ல பந்தம், ஆழமேறிய ஒரு பந்தம் கீப் பண்ணுகிற எந்த மனுஷன் உள்ளில் இருந்தும் சத்தவனை எழுப்புகிற வெளிப்பாடு ஒன்றாய் வரும். சத்தவனை எழுப்பணும், மரணத்தை ஜெயிக்கணும், சத்துருவின் கிரியைகளை வெட்டி முறிக்கலாம், பிசாச பேப்பரை கஷ்டம் போல கிழிக்கலாம். அல்லேலூயா. விட்டு கொடுக்கவே கூடாது. சூழ்நிலையை சத்துரு கொண்டு வந்து இப்போ முடிஞ்சடா, உன் பிள்ளை மண்ணுக்கடி போக போறேன் சொன்னாலும் விட்டவே கூடாது. என் மேல் வெளிப்பட்ட அபிஷேகம் என் பிள்ளை மண்ணுக்குள்ளாடி புதைக்கிறதுக்கு அல்ல. சோத்திரம் அல்லேலூயா. என்னை அழிக்கிறதுக்கு அல்ல, என் எதிர்காலத்தை கெட்டுக்கிறதுக்கு அல்ல. இப்போ நான் எழும்ப போகிறேன். எப்படி எழும்ப? பிதாவுமாய் குமாரனுக்கு உண்டாய ஒரு பர்சனல் இன்டிமேசி. வசனம் சீக்கிரமா வந்து படி. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய்.